ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 வண்டி தான் நாங்கள் வந்துருக்கிறது. பறக்க விட போகிறேன் நான். செமையாக இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் இல்லை கேப்லாம் இல்லை, வீடியோஸ் வந்து ரெகுலராக தான் வந்துட்டு இருக்கு சேனலில். ஸோ வந்து இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வந்து நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ண போகிறோம். ஸோ அட்வென்ச்சர் 390 2 வண்டி அண்ட் ஹிமாலயன் ஒரு வண்டி. ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அட்வென்ச்சர் வீடியோவில் வந்த நம்ம ஃப்ரெண்டு கிஷோரும் அந்த புதுசாக ஒருத்தரும் வராங்க. ஸோ அவர் ஹிமாலயன் எடுத்து வராரு, நாங்கள் இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் 390 போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சர் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ட்ரை அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ லாஸ்ட் அட்வென்ச்சர் நம்ம ட்ரையில் எப்படி பண்ணியிருந்தோம்னா சம மழைங்க, சகதியில் பண்ணியிருந்தோம், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவாகவும் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு ஹார்ட் கோர் அட்வென்ச்சராக பண்ண ட்ரை பண்ணலான்ட்டு ஸோ வண்டி இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:15 ஆயிடுச்சு. ஸோ நல்ல மதியான வெயில். நேற்று கொஞ்சம் லைட்டாக டிசிலிங் இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வெயிலில் வந்து அந்த டிசிலிங்லாம் கொஞ்சம் காஞ்சி நல்ல தலை இருக்குங்கிறதுக்காக இந்த டைமில் கிளம்புறவங்க. ஸோ வந்து பழைய வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நிறைய மோட்டோவ்லாகிங் வீடியோஸ் போடுவேன், நிறைய ட்ராவல் வீடியோஸ் போடுவேன், அன்பாக்சிங் வீடியோஸ் போடுவேன், ரைடிங் கியர் ரிவ்யூஸ் போடுவேன், பைக் ரிவ்யூஸ்லாம் போடுவேன், தமிழில் போடுவேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ப்ரோ வந்து இதுக்கிட்ட நிற்கிறாருங்க, கோட் ரோட்டில் நிற்கிறாரு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்டில். கிஷோர் வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ என் க்ளவுஸை காணோம், என்னோடய பிபிஜி க்ளவுஸை காணாங்க. எங்கே துவச்சி காய போட்டேன், என் பையன் எங்கே எடுத்து போட்டான்னு தெரியல. ஸோ இப்போ நான் மோட்டோவேர் க்ளவுஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ஆஃப் ரோடுங்கிறனால மெஷ் க்ளவுஸ் வந்து நல்லா தான் இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அது ஆஃப் ரோடுக்கு. எப்பயுமே ஒரு க்ளவுஸ் நான் ஸ்பேருக்கு வச்சுருப்பேன், பின்னாடி பில்லியன் ரைட் இருக்குது. ஸோ இப்போ அந்த க்ளவுஸ் தான் நான் போட்டுட்டு வரேன். ப்ரோ பக்காவாக இருக்கீங்க, பிளாக் அண்ட் ஃப்ளோரசன் க்ரீனில் வேறு லெவல் ப்ரோ. பின்னாடி வந்துட்டு இருக்காரு ப்ரோ, கடைக்கிட்ட வந்துட்டாப்ல. நான் அதுக்குள்ளே உங்களுக்கு இது கொடுத்துட்றேன் ஜாமா. ஓகே கைஸ், ஸோ நம்ம கிஷோர் ப்ரோ வந்துட்டார். ஸோ கன்னடில் தெரியாரா? ஆரம்பிக்கலாமா? ஆமாம் ஆமாம். நல்லா ஸ்லைட் ஆகுது. பார்த்துறேன். ஐயோ அம்மா ப்ரோ, இங்கே வழுக்குது. ப்ரோ பாட்டம் ஆகுது, பறக்க விட போகிறேன் நான். ரெடி 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 ரெடி. ஓ இப்போ வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. பறந்துச்சா வண்டி? செமையாக இருந்துச்சு. போலாமா? ஆன்லையே தான் வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் லூஸ் ஹேண்ட் இருக்குது, பார்த்துவாங்க. அன்றைக்கி நம்ம இதோட திருப்பி போயிட்டோம். ஆமாம் சாக்கடை தண்ணியால் இருந்துச்சு.
இல்லை 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 கிராவல் தான். குயிக் ஷிஃப்டர் ஆன் பண்ணிக்க நான் வந்துட்டாரா அவர்? ஐயோ அம்மா அப்பா 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 இன்னும் பின்னாடி கண்ட மாதிரி இருக்கு எனக்கு. கண்டுச்சா? ப்ரோ எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சா? ஹிமாலயன் வாங்கியிருக்கீங்க, இது கூட சொல்லணா எப்படி? நான் ஒரு இடத்துல அந்த ரெட்டமலை கோயிலில் அந்த மேலே இருந்துச்சுல, பறந்துட்டேன், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை இது இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே காய்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 வண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறது. ஸோ சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட் ரைடு ஒப்பீனியன் வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி ஓட்டுறதுன்னு பிளான் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ வேறு இடத்துக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ப்ரோவோட கோப்ரோ வந்து ஹேங் ஆகிடுச்சுங்க, என்னன்னு தெரியல. 10 நம்ம கிஷோரோடது என்ன இஷ்யூன்னு தெரியல, பார்க்கணும். அதை யாராவது கோப்ரோ சர்வீஸ் பண்ணுற ஆளுங்க தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போகலாமா ப்ரோ? ஐயோ கண்ணாடி பாட்டிலாக கிடக்குதே. லூஸ் சாண்டு உண்மை. குயிக் ஷிஃப்டர் வேறு அப்பப்போ. யார் வண்டி? ஐயோ அம்மா, ஐயோ 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 ப்ரோ ரொம்ப லூஸாக இருக்குது ப்ரோ. ஐயோ இங்கிட்ட ரோடு இல்லை. ஐயோப்பா நிறைய பாட்டம் ஆகுது. கண்ணு வர தெரியல ப்ரோ. ஐயோ ஐயோ கல்லு கல்லு கல்லு, அந்த கல்லு சன்ன பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கைஸ் அந்த பறவை பாருங்க, அப்படியே லைனா தெரியுது ஆகும் கோப்ரோவில். ஓஹோ செமையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சீனு. இவ்வளோ பறவை போகுதுல்ல, ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ செமையா இருக்கு. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் ரோட் ட்ரிப் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 7:30 ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஆக்சுவலாக முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எந்த வண்டி பெஸ்ட்டு அப்படிங்கிறதோட எந்தெந்த வண்டியில் என்னென்ன ப்ளஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிமாலயன் ஸ்போக்ஸ் ரிம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போக்ஸ் ரிம்ஸ் வந்து நல்ல ஷாக் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி அதில் இருக்கும். ஸோ ஹைவேஸ்லாம் ரைடு எடுத்துகிட்டு போகும்போது லாங் ரைட்லாம் போகும்போது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய தொல்லை ஆகிடும். KTM Adventure 390 பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப சாஃப்டர் சைடு இல்லை, ரொம்ப ஹார்டர் சைடு இல்லை. ஹிமாலயன் வந்து சஸ்பென்ஷன் சாஃப்டர் சைடு, பெஸ்ட் ஃபார் ஆஃப் ரோடிங். அதே மாதிரி வீல் பாட்டமிங்கும் ஆகலை.
ஹிமாலயனில். ஆனால் அட்வென்ச்சர் 3 பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வீல் பாட்டம் ஆச்சு. ஸோ ப்ராப்பர் அட்வென்ச்சர் பைக் அது, ஆஃப் ரோட் பைக் கிடையாது. ஸோ ஹிமாலயன் வந்து ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அட்வென்ச்சர் 380 வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டியூப்லெஸ் டயர்லேருந்து, பவர்லேருந்து, டார்க்லேருந்து, ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து அண்ட் எப்படி சொல்கிறது, இன்ஜினோட ரிலையபிலிட்டியிலேருந்து. ஸோ ராயல் என்ஃபீல்டு பற்றி தெரியும், வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கேடிஎம்மில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, பட் ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிவாக இருக்காது, போத் ஃபார் ராயல் என்ஃபீல்டும் சரி, கேடிஎம் அட்வென்ச்சர் 380லையும் சரி. ஸோ நாங்கள் இப்போ ஆஃப் ரோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஹை ஸ்பீடில் கேரி பண்ணும்போது நிறைய பம்ப்ஸில் ஓடும்போது நிறைய வாட்டி சஸ்பென்ஷன் பாட்டம் ஆச்சு. ஸ்ப்ரிங் ரேட்ஸ் வந்து ஹார்டரில் கொஞ்சம் ஹார்டர் சைட் கொடுத்துருக்கலாம். டேம்பிங் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதான் வந்து இதோட இந்த ஆஃப் ரோட் வீடியோ நான் கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணுவோங்க, நிறைய பண்ணுவோம். ராக்கி இப்போ வந்து நிறைய கல் பாறை இருக்க மாதிரி இடத்துல நாங்கள் திருச்சியில் தேடிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப் ரோட் ரைல்ஸ் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம வந்து சகதியில் வெட் கண்டிஷன்ஸில் பண்ண ஆஃப் ரோட் வீடியோஸ் வந்து நீங்கள் சேனலில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆஃப் ரோடிங்காக இருக்கும். பிகாஸ் ஒரு 40-50ங்கிறதுலாம் வந்து ரோட்ஸ் இல்லாத இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பேஸ் தான். அது 100 வரையுமே நாங்கள் போய் நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப செம்ம ஃபன்னுங்க அது. சர்க்கியூட் ரேசிங்கோட ஆஃப் ரோட் ரேசிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். சர்க்கியூட் ரேசிங்கோட ஆஃப் ரோட் ரேசிங் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய இடத்துல நிறைய அட்வென்ச்சர்ஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போடுறேன் நான். ஸோ அந்த கல் பாறையெல்லாம் ஏற்றி அந்த வண்டி எப்படி அடியில் வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எப்படி நமக்கு கொடுக்குது, எவ்வளோ வந்து கிளியரன்ஸ் நமக்கு கொடுக்குது, அதில் எந்த மாதிரி பைக் பேலன்ஸ் பண்ண முடியுது, எந்த கியரில் கேரி பண்ண முடியுது, வண்டி ஸ்டால் ஆகுதா இல்லை நல்லா போதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்து ஒரு பிளேஸில் கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஆஃப் ரோட் வீடியோஸ், ஆஃப் ரோடோட ப்ளேலிஸ்ட்டை தனியாக நாங்கள் போடுவோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், எல்லா வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நிறைய மோட்டோவ்லாகிங் வீடியோஸ் நிறைய போடுவேன் நான். ட்ராவல் vlogs நிறைய போடுவேன், அன்பாக்சிங் வீடியோஸ், ரைடிங் கியர் ரிவ்யூஸ் வீடியோஸ், பைக் ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் நிறைய போடுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. 85% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து டெக்னிக்கலாக ப்ரொஃபஷ்னலாக என்ன ஆக்சுவல் பாயிண்ட், நிறைய மித்து நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், நிறைய என்ன தப்பான விஷயம் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறத நான் பிரேக் டவுன் பண்ணி நிறைய விஷயம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எப்பப்போ தோணுதோன்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னென்ன பண்ணணும், டிப்ஸ் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன விஷயம் வண்டியில் பண்ணணும், என்ன நம்ம தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன கரெக்டாக பண்ணுங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். ஸோ டெக்னிக்கலாக வந்து ரைடிங் கியர்ஸ் ரிவ்யூஸ்லாம் இருக்கும், பைக்கோட ரிவ்யூஸ்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், எப்படி நிஜமாக ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். கைஸ், பியூட்டிஃபுல் சன்செட் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவர் ஹாய் சொல்லிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நிறையா வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் பண்ணுவேங்க தமிழ் மோட்டோ vlogging. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் லவ்வை காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். To hide when everything is a lie, you'll find that out in some time. But when the things on your mind are all considered a crime, communication aside, we'll all just fight till we die. Is this an argument?